பழனிசாமி எதுக்காக அப்படிலாம் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம். இந்த தொகுதியில கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார். அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள். அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள். இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்துல அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்டரி சீட்டு கிடைக்கிற மாதிரி, லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிட்டோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கார், கையில வச்சிருக்கார். இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு. ஆனால் அவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்பதான் எல்லாரும் மத்தியிலையும் இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து திமுக அரசிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம்.